ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட பார்ட் 6 தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸை நீங்க கண்டினியூவா பாக்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பிரபாய் ஆபீஸ்ல இருந்து ஸ்கைக்கு கால் பண்ணி பேசிட்டு அவன் கைய பாத்துட்டு இருக்க. இங்க ஸ்கையும் டிராயிங் ஃபேட் ஆயிருச்சுன்னு அதை பாத்துட்டு இருக்கான். அப்ப ரெயின் அங்க வந்து, என்னடா ஜோசியம் பாத்துட்டு இருக்கியா, என் கையையும் பாட்டு என் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லுன்னு கேட்க, ஸ்கை அவன் சாட்டை வாங்கி ரெயின் அடிச்சுட்டு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு வாடா போலான்னு எஞ்சி முன்னாடி போறான். கட் பண்ணா இங்க பிரபாய் ஸ்கையோட காண்டாக்கு வந்து இவளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து ஐஸ் வச்சு ஸ்கை ரூம் கீயோட காப்பியை வாங்குறதுக்கு ரெடி பண்ணிடுறான். அது மட்டும் கிடையாது, இவனும் ஸ்கையும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்க, இவளும் பிரபாய் போனதும் அந்த நியூஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுறா. அதே நேரத்துல இங்க பிரபாய் ஸ்கை கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு அவனை பெட்ல படுக்க வச்சுட்டு அவன் கையை பாட்டுட்டு இருக்க. அப்படியே ரொமான்ஸ் பண்ற மாதிரி நினைச்சு பாக்குறான். பட் திரும்பி பார்த்தா ஸ்கை டயர்ட்ல தூங்கிடுறான். சோ இவனும் லைட் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான். கட் பண்ணா ஒரு நாள் பிரபாய் அவன் தம்பியை மீட் பண்ணி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நான் அதுக்கு பே பண்றேன்னு சொல்லி ஒரு பேப்பரை கொடுக்குறான். அந்த நேரத்துல ஸ்கை கால் பண்ணி பிரபாய் உடனே வீட்டுக்கு வான்னு டென்ஷனா சொல்ல, பிரபாயும் என்னாச்சுன்னு தெரியலையேன்னு வேகமா இங்க வந்து சேர்றான். ஸ்கை டோர் ஓபன் பண்ணதும், என்னாச்சு, ஏன் அழுவுற மாதிரி பேசுனேன்னு கேட்க, நான் எப்ப அழுத, சரி அடைவிடு, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, நாளைக்கு வர டெட்லைன், சோ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அவனை உட்கார வச்சு ஒவ்வொன்னா சொல்ல, பிரபாய் கோவத்துல, நீ இதுக்குடா என்ன வர சொன்னியான்னு கேட்க, ஆமானதும், இங்க பாரு ஸ்கை, நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன், பட் சொல்றத ஒழுங்கா சொல்லு, உன் கண்ணுக்கு நான் ஒரு சைக்கோ மாதிரி தெரியலாம், பட் நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன்னு கோவத்துல சொல்ல, ஸ்கை அவன்கிட்ட சாரி கேட்டு கிஸ் பண்ணிட்டு அவனை சமாதானப்படுத்துறான். அப்புறம் பிரபாய் அவனுக்கு சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தூங்க போயிட, ஸ்கை பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு பிரபாய் பக்கத்துல வந்து படுத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே பிரபாய் ஸ்கைய காலேஜ்ல வந்து டிராப் பண்றான். அப்ப ஸ்கை, நீ இன்னும் என் மேல கோவமா இருக்கியான்னு கேட்க, ஆமா, அந்த கோவம் போனோம்னா எனக்கு ஒரு கிஸ் வேணும்னு சொல்லவும் இவன் முடியாதுன்றான். அப்ப பிரபாயும், நான் நைட்டு கோவமா இருந்தேன், பட் இப்ப இல்லைன்னு சொல்ல, ஸ்கை கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி பிரபாயை கிஸ் பண்ணிட்டு போறான். கட் பண்ண கிளாஸ் ரூம்ல ஸ்கை பிரபாயை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்க, ரெயின் அங்க வந்துட்டு, பிபாயும் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா என்னால இந்த அசைன்மெண்ட்டை முடிச்சிருக்கவே முடியாது, அவனை மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு இப்படி பையுவை பத்தி பெருமையா பேச, ஸ்கை ஒரு ஃப்ளோல பிபாயு மட்டும் ஹேண்ட்ஸம் கிடையாது, அவன் மட்டும் எல்லாத்துலயும் பெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லவோ, நீ பிபாயை பத்தி பேசுறியான்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடுறான். ஆனா ஸ்கை, நீ மட்டும் அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சியாடான்னு டாபிக்க மாட்டி விட்டுறான். கட் பண்ணா இப்ப இவன் காண்டோக்கு வரப்ப டோர் ஹேண்டல்ல எப்பவும் போல ஃபுட் பேக் தொங்க விட்டுருக்கு. இந்த தடவை அதை தூக்கி போடாம இந்த சேஞ்ச் நல்லதுக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு உள்ள போறான். அன்னைக்கு நைட்டு பிரபாய் அவன் மொபைல்ல இருக்கிற தேவையில்லாத நம்பர்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு இருக்க, அவனோட தம்பி அங்க வந்து அவன் கேட்ட பேட்சை கொண்டு வந்து தரான். அதே நேரத்துல இங்க ஸ்கை இந்த பேப்பரை பார்த்து, நானும் இந்த பேப்பர் மாதிரியே எந்த ஃபீலிங்ஸும் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு பிரபாய் நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே ஸ்கை அவனோட ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பிரபாய், நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்க, எந்த வேலையா இருந்தாலும் செய்வியா, பின் வாங்க மாட்டியேன்னு கேட்க, அவனும் நான் எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன்னு சொன்னதும் ஸ்கை அவனை பாத்ரூம் கழுவ விட்டுறான். இன் பிட்வீன்ல ஸ்கை வந்து, நீ வீட்டுக்கு கிளம்புனா இந்த மாதிரி கஷ்டப்பட தேவையில்லைன்னு சொல்ல, பிரபாய் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கிளீன் பண்றான். தென் அந்த வேலை முடிஞ்சதும் நெக்ஸ்ட் புக் செல்ஃபை கிளீன் பண்ண சொல்றான். இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு நைட் ஆயிருது. அப்ப ஸ்கை, உனக்கு எப்ப என் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போகும்னு கேட்க, அது எனக்கு தெரியாது, அந்த நாள் வரும்போது தான் என்னால சொல்ல முடியும், பட் இப்போதைக்கு நான் உன்னை லவ் பண்றேன், எப்பவும் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஸ்கை ஆக்ட் பண்ண, அவனும் நான் முடிவு பண்ணிட்டேன், என்னை எடுத்துக்கோன்னு சொல்லி பிரபாய பெட்ல தள்ளி விட்டுட்டு இவன் மேல ஏறி உட்காந்து அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ண, பிரபாய் நான் இதுக்காக இந்த வேலையை செய்யலன்னு செல்ஃப் கண்ட்ரோலா இருக்க ட்ரை பண்றான். ஆனா ஸ்கை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் இவனும் ஸ்டார்ட் பண்ணிடுறான். தென் மார்னிங் பிரபாய் ஸ்கைக்கு பிடிச்ச விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இவன் ஹைஸ்கூல் படிக்கும் போதே பேங்காக் வந்துட்டான். சோ அப்பத்துல இருந்தே இவன் தனியா தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். 15 வயசுல தனியா ஸ்டே பண்ண ஆரம்பிச்சதும் இனி நம்மள கேள்வி கேட்க ஆள் இல்லைன்ற மாதிரி தான் சுத்தி இருக்கான். அதை கேட்டு, அப்போ இந்த பியர்சிங்க நீ ஹைஸ்கூல் படிக்கும் போதா பண்ணன்னு கேட்டுட்டு, இப்ப நீ அதுல ரிங்ஸை போட்டு காட்டுறியா, நான் அதை பார்க்க ஆவலா இருக்கேன்னு சொல்லவும், ஸ்கை நான் போட மாட்டேன், அது என் எக்ஸ் தான் போட்டு விட்டான்னு சொன்னதும் பிரபாய் உடனே, அப்போ நீ அதை போட வேண்டாம்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப ஸ்கை கிளாஸ் முடிச்சிட்டு வெளியே வரப்ப பிரபாய் அவனை பிக்கப் பண்றதுக்கு அங்க வரான். அப்ப ஸ்கை அந்த பேட்சை பார்க்க, இவனும் நான் கமிட்டட்னு மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக தான் இதுன்னு சொல்லிட்டு ஸ்கை அங்க ரெண்டு கூட்டிட்டு போக, சிகு அவன் எடப்படி சொல்லிட்டு போறான்றத புரிஞ்சுக்கிறான். ஆனா ரெயின் திருன்னு முழிச்சிட்டு இருக்க, என் கிளாஸ்ல எல்லாரும் உன்னை டீச் பண்றாங்கன்னு இப்ப புரியுதா, அவங்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டா யார் வேணாலும் சொல்லுவாங்க, நீ வேணா அந்த ஆன்டி கிட்ட போய் கேட்டு பாருன்னு கலாச்சிட்டு அவன் போயிட, ரெயினும் அதை கொஞ்ச நேரம் கழிச்சு புரிஞ்சுக்கிட்டு
தூக்கிட்டு சிக் பின்னாடி போறான். கட் பண்ணா பிரபாய் அசைன்மெண்ட்ல ஹெல்ப் பண்றப்ப அவ விரல கட் பண்ணிக்கிறான். அப்ப ஸ்கை உடனே அந்த காயத்துல பேண்டேஜ் போட்டு விட்டு அதை கிஸ் பண்ண. அதுக்கப்புறம் பிரபாய் கராஜ்ல இருக்கிறப்ப அந்த பேண்டேஜை பாட்டு பேசிட்டு இருக்கான். அட பாட்டு சைஃபாவும் நான் உன்னை லாஸ்ட் டைம் பார்த்ததை விட இப்ப பைட்டியம் முட்டி போய் சுட்டிட்டு இருக்கியேடான்னு சொல்லவும், நீ என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி சொல்ற, லாஸ்ட் வீக் தானே நம்ம மீட் பண்ணோன்னு சொல்லவும், என்ன உளறான் இவனை சைஃபா பார்த்துட்டு, நீ போன வாரம் பார்த்துட்டு இவனடான பையவை காட்டிட்டு எங்க 2 பேருக்குள்ள உனக்கு வித்தியாசம் தெரியலன்னா உனக்கு அஸ்கிக்கும் பிட்புலுக்கும் வித்தியாசம் தெரியலன்னு அர்த்தம்னா சொல்லி அவனை டீஸ் பண்ண. அது வேற ஒன்றும் இல்லடா, என் மைண்ட்ல எப்பவும் ஸ்கை நினைப்பாவே இருக்குடா, அடா இப்படின்னு சொல்ல பையன் நீ வீக்கெண்ட் பி ஆஃப் பர்த்டே பார்ட்டிக்கு வரியான்னு கேட்குறான். இவனும் ஃபர்ஸ்ட் நான் வரேன்னு சொல்லிடுறான். அப்புறம் ஸ்கை வீக்கெண்ட் ஷாப்பிங் போக வரியான மெசேஜ் சென்ட் பண்ண. அட பாட்டுறோம் இங்கே இவன் நான் வரல, வீக்கெண்ட் வெதர் நல்லா இருக்கும்னு தோணுது, ஸோ டேட்டுக்கு அருமையான நாள்னு சொல்லிட்டு போறான். 1 வீக் கழிச்சு 2 பேரும் மாலுக்கு வந்திருக்காங்க. பிரபாய் கிடைக்கிற சான்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இவன் கிட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஹோட்டல்ல இருக்கிறப்ப கூட இவன் ஃப்ளோட் பண்றத நிறுத்த மாட்டேன்றான். அப்ப பிரபாய்க்கு ஒரு கால் வரவும் இவன் அதுல சரி நான் வரேன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப இவங்க பிரபாயோட காண்டோக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பர்த்டே பாய் கால் பண்ணி அகைன் இன்வைட் பண்ணனால சரி சும்மா போயிட்டு வரலான்னு கிஃப்ட் எடுக்கிறதுக்கு இங்க வந்திருக்காங்க. ஆனா இங்க நடக்கிற சிச்சுவேஷன் ரொமான்ஸ்ல போய் முடியுது. அதுக்கப்புறமா இவங்க பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வராங்க. பிரபாய் ஸ்கையையும் உள்ள கூப்பிடுறான். ஆனா அவன் எனக்கு உள்ள யாரையும் தெரியாது, சொன்ன கார்லயே வெயிட் பண்றேன்னு சொல்லிடுறான். அதனால பிரபாய் மட்டும் உள்ள போக ஒரு பையன் வந்து பிபாய் உன்னை பாட்டி எவ்வளவு நாளாச்சு, நீ கால் பண்ணுவேன்னு நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவும் பிரபாய்க்கு இவன் யாருன்றதே ஞாபகம் இல்ல. சோ ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணி சமாளிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்கை வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்கு உள்ள வர 2 பொண்ணுங்க பையு அண்ட் பிரபாயை பத்தி பேசுறதே கேக்குறான். அதுல ஒரு பொண்ணு பிபாயுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், சோ நீ வேணா பிபாயை டார்கெட் பண்ணு, பட் இன்னைக்கு உனக்கு சான்ஸ் இல்ல, ஆல்ரெடி ஒரு பையன் அவன் கிட்ட பேசிட்டு இருக்கான்னு சொல்றத கேட்டு ஸ்கை வாஷ்ரூம் யூஸ் பண்ணாம வெளியே போறப்ப பக்கத்து ரூம்ல பிரபாய் ஒரு பையன் கூட க்ளோஸா உட்காந்து இருக்கிறத பாக்குறான். அதுக்கப்புறம் இவன் காருக்கு வந்து அழ ஆரம்பிச்சிட. இங்க பாட்டா பிரபாய் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், சோ இனி என் காலுக்காக வெயிட் பண்ணாத, நீ வேற ஆளை பாட்டுக்கோன்னு சொல்லிட்டு வெளியே வரான். இவன் காருக்கு வந்து ஸ்கை தூங்குறத பார்த்ததும் அவனோட ஜாக்கெட்டை எடுத்து அவனை கவர் பண்ணி விட்டுட்டு தூங்கிட்டியான்னு கேட்க இவனும் நான் வீட்டுக்கு போகணும்ன்றான். சரி நீ தூங்கு, நான் உன்னை அப்புறமா எழுப்பி விடுறேன்னு சொல்லி அவனை கிஸ் பண்ணிட்டு இவனும் காரை ஸ்டார்ட் பண்ண. இதே எல்லாத்தையும் கன்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு அவன் கண்ணுக்கு கால் பண்ணி நான் உன்னோட எக்ஸை பாட்டை போட்டு கொடுத்துட்றான். அன்னையில இருந்து ஸ்கை பிரபாயை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். மெசேஜ் பண்ணாலும் சரியான ரிப்ளை வர்றதில்ல. நான் பிஸியா இருக்கேன், மீட்டிங்ல இருக்கேன்னு இப்படி சாக்கு போக்க சொல்லியே கொஞ்ச நாள் ஓடுறான். இதை பிரபாய் கண்டுபிடிச்சதும் நாம் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமான்னு நினைச்சு அவனுக்கு கால் பண்ண அவன் அதை அட்டன் பண்ணல. ஸோ நேரம் அவன் காண்டோக்கே வந்துடுறான். இங்க வந்து கேட்டா ஸ்கை காண்டோக்கு வந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னு சொல்ல பிரபாய் கோவத்துல அங்க 2 கிளம்புறான். அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாருமே பிரபாயை பார்த்து பயப்பட ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயங்கரமா கோவப்படுறான். அப்போ ஒரு நாள் ஆபீஸ்ல இருக்கிறப்ப 3 மொபைல்ல இருந்து மாட்டி மாட்டி கால் பண்ணிட்டு இருக்கான். தென் ஃபைனலா புது நம்பர்ல இருந்து கால் பண்றப்ப ஸ்கை அட்டன் பண்றான். அதனால இவன் இன்னமும் கடுப்பாயிட்டு நீ எங்க இருக்கன்னு கேட்க அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு திமுறா பேச பிரபாய் ஷாக் ஆயிடுறான். நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குன்னு சொல்ல அதுக்கு ஸ்கையோ இதுக்கு மேல என்னால நடிக்க முடியாது, உன் மேல இப்ப எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, சோ எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண பிரபாய் அவன் பேசினதை கேட்டு அழுதுறான். என் கோவத்துல மொபைலை தூக்கி போட்டு ஸ்கை அந்த மாதிரி பையன் கிடையாது, இதை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க 2 கிளம்புறான். கட் பண்ண இங்க ஸ்கை அவன் அழுகிய கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு பிபாய் உன்னை ரொம்ப லவ் பண்றான்டா, ஆனா நீ எடுக்கட அவன் கூட பிரேக்கப் பண்ணன்னு கேட்க இவனும் பிபாய் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு என்ன உன் கூட தங்க வச்சதுக்கு தேங்க்ஸ் தான் சொல்றான். அதுக்கப்புறம் சிக்கு அங்க 2 போறப்ப உனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா அழுதுடுறா, அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவ, இப்படி அடக்கி வச்சுட்டு இருக்காடுன்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ணா இப்ப ஸ்கை கவுண்டுக்கு வரான். அவ எங்க பார்த்தாலும் அங்க பிரபாய் நிக்கிற மாதிரியே இவனுக்கு தோணுது. அப்படியே ரூம்க்கு வந்துட்டு டேபிள பார்த்தா அவனோட டைரிய காணோம். எங்க போச்சுன்னு தேடிட்டு இருக்க இடையா தேர்றன்னு பிரபாயோட வாய்ஸ் கேட்க திரும்பி பார்த்தா பிரபாய் அங்க டைரியோட உட்காந்து இருக்கான். அவனை பார்த்ததும் ஸ்கை அட படிக்காதன்னு அட வாங்க ட்ரை பண்ண பிரபாய் அந்த டைரியில இருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறான். அதனால ஸ்கையும் அல்ல ஸ்டார்ட் பண்றான். அந்த டைரியில பிரபாய பத்தி தான் ஃபுல்லா எழுதி வச்சிருக்கான். அண்ட் லாஸ்டா ப்ளீஸ் நீ என்னைய மட்டும் தான் லவ் பண்ணணும், வேற யாரையும் பண்ணாடுன்ற மாதிரி எழுதி இருக்க. அதை படிச்சு முடிச்சுட்டு இவன் ஸ்கை முன்னாடி வந்து உட்காந்துட்டு இதுவும் நடிப்பா, நான் ஒரு ரூம்குள்ள வந்து இந்த டைரியை எடுத்து படிப்பன்றது தெரிஞ்சுதான் இதை நீ எழுதி வச்சிருக்கியான்னு கேட்டுட்டு சரி நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் பண்றேன், இனி நான் உன்னை விரும்பலன்னதும் ஸ்கை இன்னமும் அழ ஆரம்பிச்சிடுறான். அப்ப இவனும் நான் அதுக்கும் மேல உன்னை லவ் பண்றேன்னு சொன்னதும் ஸ்கை அவனை ஆக்ட் பண்ணிட்டு லவ் யூன்னு சொல்றான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு உட்காந்து பேசி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப இவங்க 2 பேரும் கராஜ்க்கு வந்திருக்காங்க. ஸ்கையும் பிரபாயும் கப்புள்ஸ்ன்றத
ரெய்னால சுத்தமா நம்பவே முடியல. அவன் ஸ்கை கிட்ட பிபாய் உனக்கு ஏதாச்சும் ட்ரக் கொடுத்துட்டானா, அந்த கையில க்ளூவை போட்டு ஒட்டிட்டானான்னு இப்படி காமெடியா கேள்வி கேட்க அடுக்க பிரபாய் ஆன்சர் பண்றான். அதை கேட்டு பிபாய் நீ வாய மூடிட்டுரு, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல ஸ்கை அந்த டாபிக்கை சேஞ்ச் பண்ண பாக்குறான். பட் பிரபாய் அகைன் அதே டாபிக் உள்ள கொண்டு வரான். இப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்க ரெய்னோ கடுப்பாயிட்டு ஏதாச்சும் ஒரு டாபிக்கை பத்தி பேசுங்கடான்னு கட்டுறான். அப்புறம் ஸ்கை அவன் வாயால சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் நம்பவே ஆரம்பிக்கிறான். இதோட பார்ட் 6 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.